திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விஜயுடன் இணைவதாக இருந்தாலும் விசிக தலைவர் திருமாவளவனுடன் ஆலோசித்த பிறகே முடிவு செய்வேன் என தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அது குறித்து நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளை. மேலும் தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தியுடன். வேற கட்சிக்கு போற ஐடியா இல்ல. சரி, அததான் சொல்றேன். நான் எதை செஞ்சாலும் தலைவர் திருமாவளவன் கிட்ட ஒரு ஜனநாயக புறவையில அவர் என் மேல எந்த கோபம் கிடையாது. அவர் சொன்னதுதான், நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். அவர் என்னுடைய கருத்துக்கு முரண்பாட்டே கிடையாது. ஒரே ஒரு முரண்பாடு தான், கூட்டணி என்ன நினைக்கும், அவ்வளவுதான் முரண்பாடு. எனக்கு நான் ரிவர்ஸ்ல நினைப்பேன், என் கட்சியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, என் கட்சிக்கு நான் என்ன செய்யணும், அவ்வளவுதான். இந்த முரண்பாடு ஒரு பெரிய முரண்பாடு கிடையாது அப்படிங்கறத நான் விஜய் கட்சியில சேர போறீங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதெல்லாம் இல்ல. அதாவது நான் திருப்பி சொல்றேன், வாழ்க்கை எந்த பயணத்துல போகுது அப்படிங்கறத நான் திருப்பியும் சொல்றேன், தலைவர் திருமாவளவன் கிட்ட உட்கார்ந்து பேசியே முடிவு பண்ணுவேன். வேற யாருக்கும் கட்சிக்கு போலாமா இல்ல அந்த ஒரு ஐப்பத்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. என்ன பயணம், எந்த ஆங்கிள் கொண்டு போகலாம் என்னங்கிறது அவருக்கு நான் அவருடைய கருத்துக்களையும் கேட்பேன். எனக்கு ஒரு 2-3 பேர் ஒரு அட்வைசரா இருக்காங்க அப்படின்னா அதுல முதல்ல அவரும். பட் உங்களுக்கு ஆஃபர் எதுவும் இல்ல தமிழக கட்சிக்கு? அதாவது என்ன ஆஃபர்னு இல்ல ஆஃபர் இல்ல. இதெல்லாம் எதிர்காலத்துடைய திட்டங்களை நம்ம இன்னொரு மேடையில பேசுறது நல்லது. இன்றைக்கு தலைவர் திருமாவளவனுடைய அழைப்பு எனி டைம் வரும். நான் அவரோட பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும். டாக்டர் தமிழிசை அவர்கள் கேட்ட மாதிரி இந்த 6 மாத காலத்திற்குள் ஆதவ் மனம் மாறுவாரா அல்லது திரும்ப அணி மாறுவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் எப்பயும் தலைவர் திருமாவளவனோட இருப்பேன். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.